இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க வந்து எலிஜிபிள். ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்க வந்து எலிஜிபிள். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாப் டெக் மஹிந்திராவோடது. ஸோ இது வந்து எந்த லொகேஷனுக்காக வந்து ஹையர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை லொகேஷனுக்காக வந்து ஹையர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டெக் மஹேந்திராவோட ஜாப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜாப் வந்து இருக்குது. ஸோ 2 லொக்கேஷனில் வந்து எடுக்கிறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன் தான். ஸோ இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 days 1 day வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் ஜாயினர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர்ட் கேண்டிடேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிஃபர்ட் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ராப்பிங் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து 10லேருந்து 12க்குள்ளே உங்களுக்கு வந்து முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 15 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட அவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் ஹைரிங். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குங்களா, ஸோ அந்த லொக்கேஷனுக்காக இது வந்து ஹைர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வாக்கின் வந்து பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர்லேருந்து 27 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து வாக்கின் போயிட்டுருக்கு. இதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10:30லேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி 1.5லேருந்து 2.25 lakhs per annum வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேலரி வந்து இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாபோட லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாப், 6 days ஒர்க்கிங், 1 day மட்டும் உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் வீக் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திராவோட ஜாப் தான் இது. ஸோ இது வந்து பேங்கிங் ப்ராசஸ்க்காக இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மூர் லொக்கேஷனில், இந்த ஆஃபீஸ் வந்து எக்மூர் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து அதை விட இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.75 lakhsலேருந்து 3 lakhs per annum வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் தான் அட்டன் பண்ணணும். 18 செப்டம்பர்லேருந்து 27 செப்டம்பர் வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உமன் கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் வந்து வாய்ஸ் ப்ராசஸ், அதுவும் பேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெசிக்னேஷனோட நேம் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து எக்மோர், சென்னை. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாப். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 days ஒர்க்கிங், 1 day வந்து ரொட்டேஷனல் வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் ஆன் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இமீடியட் ஜாயினர்ஸ் வந்து ரெக்கையர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வித்தின் 3 to 4 days நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 13,000லேருந்து 23,000 வரைக்கும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேலரி வந்து இது எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவும் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும் இந்த சேலரி டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 13லேருந்து 23 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 15 daysக்கு ட்ரைனிங் அப்போ மட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஜி முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கெரியர் கேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து வேலிட் ரீசன் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து கெரியர் கேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கெரியர் கேப் இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லாங்குவேஜஸ் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும். இது வந்து ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்றதுனால.
ஸோ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. பெங்காலி, குஜராத்தி, தெலுங்கு, ஒரியா, கன்னடா, மலையாளம், பஞ்சாபி, மராத்தி, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்களே. இதில் வந்து ஹிந்தி வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்தி போக உங்களுக்கு வந்து இன்னும் 2 லாங்குவேஜஸ் இருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற லாங்குவேஜஸில் 2 லாங்குவேஜஸ் ப்ளஸ் வந்து ஹிந்தி தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து <32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்டேட்டட் ரெஸ்யூமோட உங்களோட ஆதார் கார்டு இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், ஸோ எல்லாமே நீங்கள் வந்து அந்த வாக்கினுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாக்கின் டைமிங் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்டே டு ஃப்ரைடே 10லேருந்து உங்களுக்கு வந்து 4 o'clock வரைக்கும் போகுது வாக்கின் வந்து. ஸோ இவங்க வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜாப் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அம்பத்தூர் லொக்கேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோர் லொக்கேஷன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து 100 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பல்க் ஹைரிங். ஸோ உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷன் ஓகே, ஸோ எந்த ஜாப் வந்து ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.